குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட் மார்னிங் வந்து ஒரு முறை வேலூர் மீட்டிங்கு போயிருந்தேன், வெஸ்டேஜ் மீட்டிங்கு. அந்த இடத்துல அப்போ தான் சொன்னாங்க, பார்க்குறப்பெல்லாம் குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்ற அந்த தகவலை வந்து நான் அங்கே தெரிஞ்சுக்கினேன். அதுக்கான விளக்கத்தும் கொடுத்தாங்க. ஆனால் அது நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. பார்க்குறப்பெல்லாம் குட் மார்னிங் சொன்னால் அது ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும்ன்ற மாதிரியான விளக்கம் கொடுத்தாங்க. நல்லா வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு அக்கா வந்து சேர்த்து விட்டாங்க இதில். நாங்கள் வந்து வருமானம் இல்லாததுனால நான் அந்த இப்படி போயின்னு இருந்தோம். நான் ஃபார்மசி படிச்சிருக்கிறேன், ப்ளஸ் கடை வச்சுருந்தேன், நோட்டு அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் கடை வச்சுருந்தேன். அந்த டைமில் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இதில் ஜாயின் பண்ணேன், அந்த பொருளுங்களை வாங்கினேன். ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து கொஞ்சம் சங்கடமாக தயக்கமாக இருந்தது. அதன் பிறகு அதை யூஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் சிறப்பாக இருந்தது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த உடம்புல வந்து வெள்ளை வெள்ளையாக அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அதில் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுக்கு போகிறதுக்காக கேனோடர்மா, ஃப்ளெக்ஸ் ஆயிலு, ஸ்பைருலினா, நோனி இது மாதிரியான கேப்சூல்களை வந்து தொடர்ந்து சாப்பிட சொன்னாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் வந்து நோனியும் ஸ்பைருலினாவும் சாப்பிட்றேன். சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஆயில் சாப்பிட்றேன். இது வந்து கண்டினியூவாக சாப்பிட்டு இருக்கிறேன். இரவில் பார்த்தீங்கன்னா கேனோடர்மா சாப்பிட்றேன். அது தொடர்ந்து நான் சாப்பிட்டுன்னு வரும்போது எனக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் மறைஞ்சுன்னு வருது. அது ஏன்னா நான் அது கண்கூடாக நான் பார்க்குறேன். இது ஒன்றும் சும்மா இந்த கண்கட்டி வித்தை இல்லைங்க. ஆனால் உண்மையாக நான் பார்க்குறேன். என் காலில் எல்லாம் பெருசாக இருந்தது. ஆனாலையும் அதை நான் தொடர்ந்து சாப்பிடும்போது அது சின்னதாயிடுச்சு. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு இயற்கையாக வந்து ஒரு மனுஷன் வந்து கருப்பாக இருக்கணும், இல்லை வெள்ளையாக இருக்கணும். கொஞ்சம் கலர் மாறும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இந்த மாத்திரை சாப்பிட்டு வரும்போது இது கொஞ்சம் மாறும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. இதை பற்றியான தகவல்களை வந்து என் ஃப்ரெண்டுங்களுக்கு சொன்னேன். அது மா மாத்திரைங்களும், ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நான் சொன்னேன். சரி, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதை வாங்குறேன்னு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் இந்த வெஸ்டேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் வாங்குங்க, அதை யூஸ் பண்ணுங்க, அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்றத வந்து ஒரு அந்த கான்செப்டை வச்சுன்னுக்குறாங்க. நான் அதை வாங்கினேன், யூஸ் பண்ணேன், நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு சொன்னேன். அது ஒரு இது இருக்குதுங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் 1996லேருந்து நான் மளிகை செலவு வாங்குறேன். ஒரு கடையில் கூட எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே எந்த பொருளுமே தந்ததில்லை. போவோம், ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவோம். ஆனால் வந்து என்ன வாங்குறோமோ அது மட்டும் தான் தருவாங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே தர்றதில்லை எங்களுக்கு. ஃப்ரீயாகவே தந்ததில்லை. ஆனால் அந்த வெஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் தருது, போனஸ் தருது, கமிஷன் தருது. இன்னொரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபரு. மாதம் 100 பாயிண்ட்டுக்கு தொடர்ந்து 4 மாதம் வாங்கினோம்னா 5வது மாதம் 2500 பொருள் வந்து ஃப்ரீயாக வருது நம்மளுக்கு. இது எந்த கடையிலுமே இதுலையும் நான் பல வருஷமாக வாங்குறேன். எந்த கடையிலுமே இது வரலையும் எதுவுமே தந்ததில்லை. ஒரு கடையில் மட்டும் வாங்கினேன். அந்த கடையில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்தாங்க, 10 ரூபாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் 4 மாதம் வாங்குறோம். 5வது மாதம் வந்து 2500 பொருள் ஃப்ரீ. இது மாதிரியெல்லாம் இதில் வந்து ஆஃபருங்க இருக்குதுங்க. இப்போ சமீபத்தில் ஆர்எஸ் ராஜன் சார் வந்து நம்ம அம்பாசிடர், அவர் வந்து எங்கள் ஊருக்கே வந்து இந்த ஒரு மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கலந்து கொண்ட அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவர் அதுக்கான விளக்கத்தை வந்து தெளிவாக சொன்னார். அப்போ அவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கினாங்க, இந்த பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கினாங்க. எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வந்து பயனடைகிறாங்க. அதை வந்து நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து இதில் வந்து இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸை வந்து நாங்கள் இன்னும் சிறப்பாக பண்ணணும். போன ஆகஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த மீட்டிங்க்கு போனேன். அந்த மீட்டிங்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா உற்சாகமாயிடுச்சு. இவ்வளோ பேர் இவ்வளோ பயனடைஞ்சிருக்கிறாங்க, நம்மளும் இதில் வந்து நம்ம சாதிக்கணுன்றத வந்து அந்த சிந்தனைக்குள்ளே வந்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் என்னுடைய இதில் வந்து பணி வந்து சிறப்பாக இருக்குது. நீங்களும் இதை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் இதில் வந்து கலந்து கொண்டு நல்ல அந்த பெனிஃபிட்ஸுங்களை வந்து அனுபவிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நான் அனுபவிக்கிறது நீங்களும் அனுபவிங்க. இந்த வாய்ப்பு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் இதில் சேர்ந்து பயனடைவீங்க அதை வந்து நான் நம்புகிறேன். நீங்களும் அதை நம்புங்க, நம்பி வாங்க. நீங்கள் இது வந்து சிறந்த வெற்றியாளராக ஆவீங்கன்றத நான் இதை வந்து ஆதித்தமாக சொல்கிறேன்.
நன்றி.